யார் அந்த சார் என்ற கோஷத்தை முன்வைத்தவாறு வேலூரில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்த முயற்சித்த போது ஞானசேகரன் செல்போனுக்கு அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவரிடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரில் தெரிவித்துள்ளார். அந்த சார் என்பது யார் என்பது இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் காவல்துறை உயரதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் மட்டும்தான். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த வழக்கில் ஆளுங்கட்சியினரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்தவர் ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவராக இருப்பதாக தகவல் வருவதாகவும் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டவுடன் அவர் பெயர் இடம் பெற்ற பேனர்கள் நோட்டீஸ்கள் கிழிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தப்பிக்க வைக்க காவல்துறை செயல்படுகிறது என மக்கள் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் வேலூர் சத்தாச்சேரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அப்பொழுது அவர்களுக்கும் இவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட சூழ்நிலையில் அனைவரையும் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். அந்த தனியார் திருமண மண்டபம் எதிரே அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு சாலையில் அமர்ந்து நாங்கள் எதுவும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, பொதுமக்களுக்கு குந்தகம் எதுவும் விளைவிக்கவில்லை, ஏன் எங்களை கைது செய்தீர்கள் என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி மண்டபத்திற்குள் அழைத்து சென்றனர். இதனால் வேலூர் மாவட்டத்தில் சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது.